ஹாய் செல்லம். ஹாய் டாட். ஏம்மா இவ்வளோ லேட்டு? பசிக்குதா இல்லையா? வா சாப்பிடலாம். உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பிடலாம்ல, எதுக்காக எனக்கு வெயிட் பண்றீங்க? என்னம்மா நீ சாப்பிடாம அப்பா என்னைக்காவது சாப்பிட்ருக்கனா? வாம்மா நம்ம சாப்பிடலாம். போலாம். இந்த மாதிரி ஆளுங்கனால தான் வீடு நாசமா போகுது. ஏண்டி சீக்கிரம் வாயேன். மம்மி வரேன். சீக்கிரம் வாங்கல. இவ்ளோ நேரம் பசிக்கலன்னு சொன்னீங்க. பொண்ணை பார்த்ததும் பசிக்குதா உங்களுக்கு? அதெல்லாம் விடு, முதல்ல இட்லி இங்க போடு. தானே இருக்கு, எடுத்து போட்டுக்கலாம்ல. ஆ, நானி சீக்கிரம் வாடா, அப்பாவும் பொண்ணும் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க போல. உட்காரு உட்காரு, இல்லனா மொத்தத்தையும் இவங்களே சாப்பிட்டுருவாங்க. சாப்பிடு சாப்பிடு. என்னாச்சுப்பா? அம்மா பண்ண டிஃபன் அவ்வளோ நல்லா இருக்கா? வேகமா சாப்பிடுறீங்க. ஃபோர்ஸ் பண்ணலைன்னா சாப்பிட முடியாதுல்லம்மா. ஓஹோ, ஃபோர்ஸ் பண்ணாதான் சாப்பிடுவீங்களா? ஆ, அதெல்லாம் இல்லடி, நம்ம பொண்ணுகிட்ட ஜோக் அடிச்சிட்டு இருக்கேன். நீ எல்லாத்தையும் எனக்கே கொடு, நானே சாப்பிட்டுறேன். ஜோக் நல்லா இருக்கு டாடி. சரி, ஜோக்கெல்லாம் இருக்கட்டும். நீ காலேஜ்க்கு போறியா இல்லையா? என்னாச்சு? இன்னைக்கு காலேஜ் பந்த். என்னோட லேப்டாப்பை ரிப்பேர் பண்ணணும். காசு கொடுங்க. படிக்கிறது இன்ஜினியரிங் தானே, அதுலயும் சிஎஸ்சி. உனக்கும் லேப்டாப்பை ரிப்பேர் பண்ண தெரியாதா? இது பாயிண்ட். ரிப்பேர் பண்ணலாம் காசு தருவாங்களா? மேல் வீட்ல இருக்க சங்கர் ஃப்ரீயா பண்ணி கொடுப்பான். டியர் மதர் அண்ட் பிரதர், நான் சொல்றது வாஷிங் மிஷின் பத்தியோ இல்ல சீலிங் ஃபேன் பத்தியோ கிடையாது. என்னோட பர்சனல் லேப்டாப் பத்தி சொல்லுங்க டாடி. அது அவளோட பர்சனல் லேப்டாப். நானும் அதே தான் சொல்றேன். சங்கர் உன்னோட பர்சனல் லேப்டாப் இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எந்த லேப்டாப்பா இருந்தாலும் இப்படிங்கிறதுக்குள்ள ரிப்பேர் பண்ணிடுவான். தம்பி சங்கர், ஆண்டி, என் பொண்ணோட லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் சரி பண்ணி தர முடியுமா? சரி ஆண்டி, நான் பாத்துக்கிறேன், கொடுத்து விடுங்க. எப்போ? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, நான் வந்துடுறேன் தம்பி. ஆ. ம். ம். அம்மா, இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சொன்னா கேக்குறியது டைம் வேஸ்ட். ஒன்னெல்லாம் அண்ணா, இந்த லேப்டாப்பை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க. நோ சான்ஸ். இது அந்த கடவுளால கூட சரி பண்ண முடியாது. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம எடுத்துட்டு போங்க. போங்க. வாவ், ரியலி கிரேட். அதென்னடி, சர்வீஸ் சென்டர் போனா மதர் போர்ட் போயிடுச்சுன்னு சொன்னாங்க, ரிப்பேர் கூட பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டாண்டி. என் மேல் வீட்ல இருக்கவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அப்படியா? ஓ, யாரடி அவன்? ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் மாதிரி இருக்காண்டி. அது ஒரு இன்கிரெடிபிள் ஸ்டோரி மாதிரி நினைச்சுக்கோங்கடி. எங்கடி படிச்சா அந்த ஜீனியஸ்? ஹார்வர்டா, ஆக்ஸ்ஃபோர்டா? ரிப்பேர் பண்றதுக்கு அம்மா கிட்ட பைசா கேட்டேன். எங்க அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேல இருக்க சங்கர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜெனரலா மெக்கானிக் கிட்ட அவ்வளவு மேட்டர் இருக்குமா? சொன்னா புரியாது, ஆனா பையன் கிட்ட அவ்வளவு மேட்டர் இருக்குது. தெரியுமா, நானும் அந்த மேட்டர் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன அந்த டெஸ்ட்? அது ஆக்சுவலா என்னோட லேப்டாப் கெட்டு போச்சு, அதனால அவர்கிட்ட சரி பண்ண கொடுக்கலாம்னு இருக்கேன். இந்த சிஸ்டம் என்னோட பர்சனல் லேப்டாப். அவசரப்படாத, நான் கிட்ட இருந்து பண்ணி கொடுக்குறேன். அதெல்லாம் முடியாது. நாங்க அந்த ஜீனியஸை பார்த்தே ஆகணும். நீ இன்ட்ரோ கொடுத்தே ஆகணும். ஆமா, கண்டிப்பா பார்க்கணும். ஏய், யாரு நீங்களா? நாங்க எல்லாரும் friends. பூஜாவா? அது யாரு? ஹே, மரியாதையா ஜென்டில்மேன் மாதிரி எல்லாம் நடிக்காத பாஸ். ஏய், நான் ஆக்ட் பண்றேன். நான்சென்ஸ். பூஜா யாருன்னு எனக்கு தெரியாது. அட, மார்னிங் வந்திருந்தால லேப்டாப் ரிப்பேர் பண்றதுக்காக. ஓஹோ, அப்படியா? நான் ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்தனால உன்னை சரியா கவனிக்க முடியல. அதுக்காக இந்த எக்ஸ்பிரஷனே இல்லாத முகத்தை கூட்டிட்டு வந்து சண்டை போட வந்தியா? ஏய், உன்னை கவனிக்கலையாண்டி, நீ சைடுல போ. ஹே, நீ சிஸ்டம் சர்வீஸ் பண்றதுல வெரி ஸ்மார்ட்னு சொல்றாங்க. நீ என்ன கொஞ்சம் சர்வீஸ் பண்றியா? சர்வீஸா? என்ன சர்வீஸ் அது? சிஸ்டம் உனக்கு என்னமா? என்னோடது கூட ரொம்ப லூசா இருக்கு, கொஞ்சம் டைட் பண்றியா? அது என்னது? என்னோட லேப்டாப்போட ஸ்பேர் பார்ட்ஸ். நல்ல வேலை காப்பாத்திட்ட. உனக்கு என்னமா?
எனக்கு நிறைய ஆசை இருக்கு அதையெல்லாம் நீ தான் தீக்கணும். உன்னோட ஆசையா நான் வந்து தீக்கணுமா? யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கணும், ஓஹோ, விக்கிபீடியால இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அவ்வளோதானா? நான் வேற என்னமோ நினைச்சேன். பொண்ணுங்கெல்லாம் ஃபாஸ்டா இருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்ல, ஸ்லோ ப்ராசஸ். பொண்ணுங்களை விழ வைக்க பசங்களுக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கோ அதே அளவுக்கு பசங்களை விழ வைக்க பொண்ணுங்களுக்கும் காம்படிஷன் இருக்கு. ஆஹா, அதுவும் உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது ஈஸி கிடையாதுல்ல. நீ பசங்களை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்க போலயே. மொத்தத்துல உங்க எல்லாரோட பார்வையும் என் மேல இருக்கு. நீங்க பயங்கர கேடிங்களா இருக்கீங்க. நீங்க அக்கு தெரியுங்களோ கிஸ் தெரியுங்களோ அது உங்களோட விருப்பம். செய்யற விஷயத்துல ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போடுறது என்னோட பழக்கம். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. கமான். அடேங்கப்பா, இவ நினைக்கிற அளவுக்கு இன்னசென்ட் கிடையாதுடி. கேடி, பயங்கரமான கேடி. ஐயோ, இவனை டீல் பண்றதுக்கு எங்களால முடியாது. நீ தான் கரெக்ட். இது போதுமா என்ன வேணுமா? என்னாச்சு உனக்கு? எங்க எங்க சூடாக்கி விட்டு கிளம்புறீங்க? கொஞ்சம் அணைச்சிட்டு போங்களேன். ஹே பாஸ், எப்பவுமே இந்த பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறமா பார்க்கலாம், ஓகேயா? இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, வெரி ஸ்மார்ட். நோ வெரி ஹாட். கடவுளே, இது ரொம்ப அட்வான்ஸ் சிஸ்டம். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும். மொத்த பேருக்கும் சாஃப்டான படத்தை காட்டுறேன்னு சொல்லி அடல்ட் படத்தையே காட்டிட்டல நீ. இன்டர்வெல் இல்லாம கண்டினியூ பண்ணலான்னு நினைச்சேன். தேங்க்ஸ் கார்டு போட வேண்டியதா ஆயிடுச்சு. ஹே, தேங்க்ஸ் கார்டுன்னு சொல்ற, என்னென்ன பண்ண? அத சொன்னா உங்களுக்கு புரியாதுடி, அத பார்த்தாதான் தெரியும். எங்க இவன்? என் பாஸ் எங்க காணாம போயிட்டான்? எங்க இருக்கியா நீ? யாரு? எப்பவுமே இந்த சிஸ்டத்தை பத்தி தான் யோசிப்பியா? இந்த சிஸ்டம் பத்தி யோசிக்க மாட்டியா? இங்க இல்லாம நான் வேற எங்க இருப்பேன்? இதான் என்னோட வேலை. இப்படி சிஸ்டம் முன்னாடி உட்காந்து உட்காந்து ரோபோ ஆயிட்ட. உனக்குலாம் ஃபீலிங்ஸே வராதா சொல்லு? என்ன ஃபீலிங்ஸ்? நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு தெரியலையா திருடா? இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ உனக்கு என்ன வேணும்? சிக்கன் வேணுமா? வாங்கிட்டு வர சொல்றேன். பூரி வேணுமா? செஞ்சு கொடுக்குறேன். பிரியாணி வேணுமா? ஆர்டர் பண்றேன். உனக்கு என்னதான் வேணும்? இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு வேணும்ன்றது ஒன்று விடாம எல்லாத்தையும் சொல்றா. ஆமா ஆமா, பார்த்தீங்கன்னா எல்லாம் புரியும். ஏ பொண்ணு, எழுந்துரு. அங்க போய் உக்காரு போ. இதுக்கு முன்னாடி இன்னும் சொன்னியே ஏதோ பண்ணன்னு. அப்படி என்ன பண்ண, என்ன பண்ணன்னு சொல்லு. எல்லாத்தையும் சொல்லு. அது வந்து அது என் கனவுல வந்தது. போட்டனா?
கனவாது மண்ணாது. நீ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தனவே இவங்க எதனா தப்பா புரிஞ்சுப்பாங்க. இப்போ கனவுல வந்ததெல்லாம் பண்ணா உனக்கு ஓகேவா? எப்பா இவ பாமா இருக்கா, இவ ஆட்டோ பாமா இருக்கா? நீங்க எல்லாம் சரவெடி போல இருக்கீங்க. நான் வரேன். டேய் 5000 ரூபா அனுப்புறதுக்கு உங்ககிட்ட டிரான்சாக்ஷனும் இருக்காது, பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்காது. அப்புறம் எப்படிடா அனுப்புறது? மணி ஆர்டர்ல தான் அனுப்பணும். உனக்கு என்னையா? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும். இங்க பாருடா, உங்ககிட்ட நான் அப்பவே சொல்லிட்டேன் இந்த ஹெல்ப்பு பல்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா இந்த வேலையை உன்னாலதான் பண்ண அட முடியும். கையெடு, பசங்க மாதிரி தம் அடிச்சு மூஞ்சில வெட்டிட்டு இருக்க. இவன் வேற கோட்டு போட்ட கோமாளி மாதிரி நிக்கிறான். இன்னொரு வாட்டி சொல்லிட்டேன், என் பின்னாடி யாரும் வரக்கூடாது. ஆசிரியப்படாத. ஐயோ, உங்களுக்கு சொன்னாலும் புரியாதடா. இன்னொரு முறை இந்த கோட்டடா பார்த்தனா உங்கள குதிரை வச்சிரும். அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஹலோ பாஸ், ஹலோ பாஸ், ஹலோ, ஒரு நிமிஷம். ஏய், சொன்னதை செய். டோன்ட் வரி பாய். அந்த ஹார்ட் டிஸ்கோட லாக்கை எப்படியாவது ஓபன் பண்ண வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. லேட்டா கதை இடியட். Do it what now I say. ஓகே பாய். Hey cool. What happened darling? பாய் ரொம்ப சீரியஸா இருக்காரு. ஆஃப்டர் ஆல் அந்த ஹார்ட்வேர் பையனால என்னால டீல் பண்ண முடியலன்றாரு. எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க் லாக்கை ஓபன் பண்றது இப்போ ரொம்ப பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு. அது அவனை தவிர வேற யாராலையும் அன்லாக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்ல இருக்க பர்சனோட அர்ஜென்சி என்னன்னு பாருங்க. அவனோட வீக்னஸை வச்சுதான் நாம காரியத்தை முடிக்கணும். ஹிஸ்டரியில எல்லாருக்கும் பின்னாடியும் கண்டிப்பா ஒரு லேடி இருப்பா. இந்த ஹார்ட் டிஸ்க் ஓபன் பண்ற பிரச்சனையில இந்த லேடி இருப்பா. எப்படி? I'll handle it. You don't worry.